கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. எய்ப்தியர்கள் பல தெய்வ வழிபாடு கொண்டவர்கள். அவர்களுள் ஒரு தெய்வம் ரா என்னும் சூரிய கடவுள் ஆகும். ஒவ்வொரு எய்ப்தியனும் தங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தங்கள் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று இந்த தெய்வத்தை வணங்குவது உண்டு. எய்ப்தியர்கள் பார்வோனை வணங்குவதற்கு ஒரு முக்கிய காரணம் அவன் சூரிய கடவுள் ராயின் மனித அவதாரம் என்று நம்புவதே ஆகும். 9வது வாதையாக எய்ப்தியர்களுக்கு காரிருள் கொடுக்கப்பட்டது. இதனால் இரவு பகல் 3 நாட்கள் யாரையும் பார்க்காமல் அவர்கள் தடவி கொண்டிருந்தனர் என பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வணங்கிய சூரிய கடவுளை விட யெகோவா தேவன் பெரியவர் என்பதை நிரூபிக்கவே காரிருளை கர்த்தர் கட்டளையிட்டார். காரிருளை தொடர்ந்து பெரிய சோதனை வரும் என்பதையும் இது நினைவுபடுத்துகிறது. காரிருள் பொதுவாக பாடுகளையும் மரணத்தையும் குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த காரிருளை விட மிக மோசமான ஒன்று அவர்களை தொடர இருக்கிறது என்பதை எச்சரிக்கின்ற ஒன்றாக இந்த வாதை அமைந்தது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி ஒளியாகிய இயேசு இவ்வுலகில் வந்தார். ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. அவரது 2ஆம் வருகையின் போது சூரியனும் சந்திரனும் இருளடைந்து இதை போலவே காரிருள் உண்டாகும். அந்த இருளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படி இப்போதே மனம் திரும்பி ஒளியாகிய இயேசுவை தரித்துக் கொள்வோம். சூரியனின் ஒளி நிலவில் பிரதிபலிப்பதை போல கிறிஸ்துவின் ஒளி நம்மில் பிரதிபலித்தால் நாம் இருளினின்று அகன்று பிரகாசிக்க முடியும். இந்த பகுதியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காரிருள் போல உன் வாழ்க்கையும் அமைந்திருக்கிறதா? இருளை நீக்கி வெளிச்சம் கொடுத்திடவே இயேசு மகாராஜன் ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பாயாகில் உன் இருளை வெளிச்சமாக்கி உன்னை பிரகாசிக்கிற சுடராக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை, இருளாய் போன எங்கள் வாழ்க்கையை ஒளியாய் மாற்றுங்க. கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.